everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோமன் நியூமரல்ஸ், அதாவது ரோமன் நம்பர்ஸ், அதாவது ரோம் அப்படின்ற கண்ட்ரியில் பயன்படுத்தின முந்தைய காலத்தில் ரோம் அப்படின்ற நாட்டில் எண்களை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத படிக்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 4, அந்த எண்களெல்லாம் ஹிந்து அரபிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ரோம் கண்ட்ரியில் எப்படி நம்பர்ஸை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். The Roman numeral number system began in ancient Rome. Numbers in this system are written using different combinations of the letters. ஸோ அந்த ரோம் அப்படின்ற கண்ட்ரியில் தான் இந்த எண்கள் உருவாக்கப்பட்டது. அந்த கண்ட்ரியில் இந்த எண்களை என்னென்ன மாதிரி லெட்டர்ஸை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இங்கே கீழே இருக்க பாருங்களேன், IVXLCDM, இந்த மொத்தம் 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 7 லெட்டர்ஸை மட்டுமே பயன்படுத்தி அவங்க எல்லா எண்களையுமே எழுதியிருக்காங்க. 7 வகையான இந்த ஆங்கில எழுத்துக்களை யூஸ் பண்ணி அவங்க எல்லா வகையான எண்களுக்குமே ரோமன் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, ஐ அப்படின்ற வேல்யூ, அதுக்குரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, வி அப்படின்ற வேல்யூ 5, எக்ஸ் அதனுடைய வேல்யூ 10, எல் அதனுடைய வேல்யூ 50, சி அதனுடைய வேல்யூ 100, டி அப்படின்ற வேல்யூ 500, எம் அதனுடைய வேல்யூ 1000. நம்ம இந்த IVXLCDM இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதனுடைய வேல்யூஸை கீப் இன் அவர் மைண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஐனா 1, வினா 5, எக்ஸ்னா 10, எல்னா 50, சினா 100, டினா 500, எம்னா 1000 அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு மெமரியில் வச்சுக்கிறணும். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் டு ரைட் ரோமன் நியூமரல்ஸ், எழுதுறக்குரிய ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஐயை எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டைம் ஐ போட்டு, ஐயோட வேல்யூ 1 தான், ஐயை டபுள் டைம் போடும்போது இங்கே 1 + 1 2 ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 10, 10க்கு அப்புறம் ஐயோட வேல்யூ அதாவது 1 1 1 3 டைம்ஸ் போடும்போது 10 + 1 1 1, தட் இஸ் 10 + 3, அதோட வேல்யூ என்னது 13. நெக்ஸ்ட்டு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்பீட் எ லெட்டர் டு ஆட் இட்ஸ் வேல்யூ தட் மெனி டைம்ஸ். அதாவது லெட்டர்ஸை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம போடும்போது அதை நம்ம கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டடாக ஐ வந்திருக்கு, அதனால் நம்ம கூட்டியிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக ஐ வந்திருக்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விஐ அதனுடைய வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, வியோட வேல்யூ 5, ஐயோட வேல்யூ 1. ஸோ விக்கு அடுத்து ஒரு ஐ போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம், 5 + 1, ஸோ வேல்யூ 6. நெக்ஸ்ட், இஃப் எ லெட்டர் கம்ஸ் ஆஃப்டர் எ லெட்டர் ஆஃப் கிரேட்டர் வேல்யூ, ஸோ அதாவது கிரேட்டர் வேல்யூ, பெரிய வேல்யூக்கு அப்புறம் வர எண்களை எல்லாம் நம்ம கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. add it to the greater value, அந்த கிரேட்டர் வேல்யூவோட சேர்த்து அதற்கு பின்னால் வரக்கூடிய வேல்யூவை நம்ம கூட்டுறோம். அதான் இங்கே 6ன்னு வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வி ட்ரிபிள் ஐ, அதாவது 3 டைம்ஸ் ஐயை ரிப்பீட்டர். ஸோ வியோட வேல்யூ 5 நம்மளுக்கு தெரியும், ஐயோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ 5 + 1 + 1 + 1, ஸோ தட் இஸ் த 8. ஸோ 5 + 3 8. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எக்ஸு ட்ரிபிள் டைம் வந்திருக்கு. ஸோ எக்ஸை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 10 + 10 + 10, த வேல்யூ இஸ் 30. நெக்ஸ்ட்டு ஐ அண்டு எக்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் அப் டு 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் வரைக்கும் தான் ஐயும்
எக்ஸும் ரிப்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்கு. நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் 1 அது 4ன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minus 1. So, if a letter comes before a letter of greater value, subtract it from the greater value. நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம், கிரேட்டர் வேல்யூக்கு அப்புறமா வர ஸ்மாலர் வேல்யூவை ஆட் பண்ணோம். அதே இது கிரேட்டர் வேல்யூக்கு முன்னாடி ஐ வந்துச்சுன்னா அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 minus 1 அதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். 5 minus 1. ஸோ 5ன்ற வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி v அப்படின்னு தெரியுமா? ஸோ இதோட வேல்யூ என்ன, v minus 1. அப்போது v minus 1ங்கும் போது இங்கே நம்ம i போட்டோம்னா என்னாகும், 6ன்னு வந்துடும். ஸோ இந்த விக்கு முன்னாடி ஒரு ஐ போட்டோம்னா இப்போ வேல்யூ என்னது, 4ஆ இது. ஸோ ஐவின்றது என்னது, 4. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் எ லெட்டர் comes before a letter of greater value, subtract it from the greater value. அந்த greater valueல இருந்து subtract பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் v cannot be repeated. v-ஆல ரிப்பீட் பண்ண, v வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. v-யை வந்து 1 டைமோ 2 டைம், 1 டைம் மட்டும்தான் நம்ம எங்கேயும் கொண்டு வரணுமே தவிர v-யை வந்து 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரூல்ஸை நம்ம மெமரியில் வச்சுருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோமன் நம்பர்ஸ் எழுத போகிறோம். இங்கே சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரோமன் நியூமரல்ஸ் லிஸ்ட் ஃப்ரம் 1 to 100. 1 to 100 நம்பருக்கு எப்படி ரோமன் நம்பர்ஸ் எழுதுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 நம்ம ஏர்லியர் கிளாஸில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். 1 to 10 வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1னா எப்படி எழுதணும், 2னா எப்படி எழுதணும் நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். தோராயமாக நம்மளுக்கு தெரியும். இப்போ அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற ரூல்ஸ் படி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 பாருங்கள். ஸோ 1 அதனுடைய வேல்யூ என்ன, ஐ மட்டும். நெக்ஸ்ட் 2 அப்படின்னா ஐ வந்து ரிப்பீட்டட் 2 டைம்ஸ், எஸ். நெக்ஸ்ட் 3 வந்து ஐ ரிப்பீட்டட் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் 4 எப்படி எழுதணும், இது நியரஸ்ட் டு 5. 5 வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வின்னு. ஸோ இந்த 4 எப்படி கொண்டு வரலாம், 5 minus 1. ஸோ 5 minus 1ங்கும் போது விக்கு முன்னாடி ஐ எழுதணும்னா அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுபடி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஐவின்னு போட்டிருக்கோம். ஸோ ஐவினா 5 minus 1ன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஐவின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 5 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வின்னு. நெக்ஸ்ட் 6. ஸோ 5க்கு அப்புறம் 1 சேர்க்கும்போது 6 வரும். ஸோ அதனால் விஐ. நெக்ஸ்ட் 7 VII. நெக்ஸ்ட் 8 VIII. நெக்ஸ்ட் 9 எழுதும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே 9 இஸ் நியரஸ்ட் டு 10. ஸோ அதனால் 10ஓட வேல்யூ என்னது, எக்ஸு. எக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஐ போட்டோம்னா 10 minus 1ன்னு அர்த்தம். ஸோ 10 minus 1 is 9. ஸோ 9-ஐ நம்ம இப்படி தான் எழுதணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயை வந்து 3 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸ் படி ஐ வந்து 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும், 4th டைம் ரிப்பீட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நியரஸ்ட்டு இருக்கிற நம்ம வேல்யூவை எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் வேல்யூ போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூவுக்கு நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட் 11 பாருங்க. 11க்கு எப்படி எழுதலாம், எக்ஸ் போட்டுட்டு 10 + 1 11. ஸோ XI அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 12 எப்படி எழுதியிருக்கோம், 12 அதாவது 10 + 2 XII. நெக்ஸ்ட் 13 எப்படி எழுதியிருக்கோம், XIII. நெக்ஸ்ட் 14 எப்படி எழுதியிருக்கோம், XIV. ஸோ இந்த 1 to 10 அகைன் ரிப்பீட் ஆகும். எதுக்கப்புறம், 10க்கு அப்புறம். அவ்வளோதான். 10ஓட 1 சேர்க்கும்போது 11, 10ஓட 2 சேர்க்கும்போது 12, 10ஓட 3 சேர்க்கும்போது 13. இந்த மாதிரி நம்ம எக்ஸ் போட்டு எழுதுகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ 20 எப்படி எழுதுகிறோம், எக்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் அப் டு 3 டைம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால்
20ங்கும் போது எக்ஸை டபுள் டைம் போட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து 21 22 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் எக்ஸ் போட்டுட்டே நம்ம டபுள் எக்ஸ் ஐ டபுள் எக்ஸ் டபுள் ஐ டபுள் எக்ஸ் ட்ரிபிள் ஐ டபுள் எக்ஸ் ஐவி டபுள் எக்ஸ் வி டபுள் எக்ஸ் விஐ இப்படி நம்ம டபுள் எக்ஸ் போட்டுட்டே 1 to 10 வரைக்கும் எழுதிட்டு வந்துடும். 30 வரும்போது எக்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் 3 டைம்ஸ் படித்தோம் இல்லையா? ஸோ அதனால் எக்ஸால் 3 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆக முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது எக்ஸை வந்து 3 டைம்ஸ் போட்டு இங்கே 30ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 31 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வந்து ட்ரிபிள் ஐ அந்த எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் அந்த 30 அப்படியே வச்சுக்கிட்டு 30யோட 1 2 3 4 5ன்னு அப்படியே ஆட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துடுது. இப்போ 38 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், 39 தெரிஞ்சிடுச்சு. ஸோ 40 எப்படி எழுதுவோம்? இப்போது இங்கே நம்ம எக்ஸ் cannot be repeated 4 times. எக்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் 3 times only. ஸோ எக்ஸால் 3 times மட்டும்தான் ரிப்பீட் ஆக முடியும், 4 times ரிப்பீட் ஆகாது. அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ 40 எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு ஆல்ரெடி 50யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 50யோட வேல்யூ என்ன நம்ம வச்சுருக்கோம் ரிமைண்டரில்? ஸோ 50யோட வேல்யூ வந்து எல். ஸோ எல் வச்சு நம்ம 40க்கு கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல் கிரேட்டர் வேல்யூக்கு முன்னாடி ஒரு ஸ்மாலர் வேல்யூ கொண்டு வரும்போது அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எல் அப்படின்றது 50 minus 10 we get the answer 4. ஸோ அதனால் எக்ஸ் எல்லுன்னு எழுதலாம். ஸோ 40யோட வேல்யூ என்னது? எக்ஸ்எல். நெக்ஸ்ட் 41 அது எப்படி எழுதலாம்? எக்ஸ்எல் ஐ. 42 எக்ஸ்எல் டபுள் ஐ. 43 எக்ஸ்எல் ட்ரிபிள் ஐ. ஸோ இது மாதிரியே நம்ம கண்டினியூவாக எழுதிட்டு வரோம். ஸோ எக்ஸ்எல் எக்ஸ்எல் எக்ஸ்எல்னு எழுதிட்டு வரோம். இப்போது 50 வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம்? 50க்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ தெரியும் எல். ஸோ எல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 50லேருந்து எல்ஐ எல்2 எல் டபுள் ஐ எல் ட்ரிபிள் ஐ. ஸோ அந்த மாதிரி எல்லுக்கு அப்புறமே 1 2 3 4 5 6 அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். 60 வரும்போது நம்ம இங்கே 60 வரும்போது என்ன பண்ணுறோன்னா 50 + 10 அது நம்மளுக்கு 16 தெரியும். ஸோ அதனால் 50யோட வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் போடுறோம். நெக்ஸ்ட் எல்எக்ஸ் எல்எக்ஸ் எல்எக்ஸ்னு கண்டினியூ ஆகும். அப்படியே எது வரைக்கும் போகும்? 69 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் 70 எப்படி எழுதலாம்? எக்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் 3 times நோ. ஸோ எக்ஸால் 3 times கூட ரிப்பீட் ஆக முடியும். அதனால் எல் டபுள் எக்ஸ்னு எழுதும்போது அதனுடைய வேல்யூ 70 நம்மளுக்கு தெரியும். ஸோ எல் டபுள் எக்ஸ் அது 70. நெக்ஸ்ட் எல் டபுள் எக்ஸ் ஐ எல் டபுள் எக்ஸ் டபுள் ஐ எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் ஐ எல் டபுள் எக்ஸ் ஐவி எல் டபுள் எக்ஸ் வி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? எல் டபுள் எக்ஸ் போட்டுட்டே 1 2 3 4 5 6 நம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போது 79 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. 80 எப்படி எழுதுவோம்? 80 பார்த்தீங்கன்னா எக்ஸால் 3 times ரிப்பீட் ஆக முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? எல்லுக்கு அப்புறம் அந்த 3 times எக்ஸ் வரும்போது அதாவது 30 வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 80. 50 + 30 80. ஸோ அதனால் 50யோட வேல்யூ எல், 30யோட வேல்யூ ட்ரிபிள் எக்ஸ். ஸோ அதை போட்டு நம்ம 80ன்னு கொண்டு வந்துடும். அப்படியே நம்ம 81 82 83லாம் கண்டினியூ கொண்டு வந்துடும். கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது 89 வந்துருச்சு. இப்போது 90 என்ன பண்ணுவோம்? எக்ஸை வந்து 4 times ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ என்ன? C100ன்ற வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நம்ம மெமரியில் வச்சுருக்கோம் இல்லையா? C100 வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 100 வேல்யூ 100லேருந்து 10 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 90 கிடைக்கும். அப்போ அந்த சி முன்னாடி ஒரு 10 அதாவது எக்ஸ் போட்டோன்னா அந்த எக்ஸ் சின்றது என்னது? 100 - 10ன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு 90 கிடச்சிருது. ஸோ அதன்படி 91 92 93 எல்லாமே கண்டினியூ ஆகுது. அப் டு 99 வரைக்கும் வந்துடுது. இப்போது நம்மளுக்கு 100 வேல்யூ சின்னு தெரியும். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு 1 to 100க்குள்ள எல்லா நம்பரும் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு சில நம்பர்ஸ்க்கு நம்ம இங்கே இருக்கிற ரோமன் நியூமரல்ஸில் சிலதை நம்ம மெமரியில் வச்சுருக்கணும். ஒரு சில குறிப்பிட்ட எண்களுக்கு மட்டும் நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டா நம்மளால் எந்த எண்களுக்குமே குவிக்காக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஐக்கு வேல்யூ என்ன? 1, டபுள் ஐ 2, ட்ரிபிள் ஐ 3, ஐவினா 4, வி 5, விஐ 6, வி டபுள் ஐ 7, வி ட்ரிபிள் ஐ 8,
IX 9, X 10, XX 20, XXX 30, XL 40, L 50, LX 60, LXX 70, LXXX 80, XC 90, C 100, CC 200, அதாவது C plus C. So 100 plus 100, 200. C triple C, that is a 100 plus 100 plus 100, 300. Next, C ஆல 4 time repeat ஆக முடியாது. So only C, D. D ஓட வேல்யூ தெரியும். C அந்த D க்கு முன்னாடி C எழுதும்போது என்ன பண்ணுவோம்? subtract பண்ணுவோம். So 500 minus 100, we get the answer 400. So CD னா 400, D னா 500. Next DC னா 500 plus 100. So answer is 600. Next 700 க்கு எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. 500 plus 200, அதாவது D plus CC, அது 700. Next D triple C, அதாவது 500 plus 300, answer 800. Next CM, M வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நம்ம மெமரியில் வச்சுருக்கோம். எம்னா என்னது? எம்னா 1000 அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ 900க்கு சியால் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆக முடியாது. ஸோ அப்போ எம்மை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? சிஎம் அப்படின்னு போடும்போது என்ன வேல்யூ? 1000 minus 100. ஸோ ஆன்சர் என்ன? 900. ஸோ இதைத்தான் இங்கே நம்ம சிஎம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இங்கே நம்ம சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஹவு டு டூ திஸ், அதாவது translate these Roman numerals. First one, அதாவது ரோமன் நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்தோ அரபிக் சிஸ்டம் நார்மல் நம்பர்ஸை நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எக்ஸ் டபுள் ஐ, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னது? 10. 10 plus 2, 12. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 12. செகண்ட் ஒன் டபுள் எக்ஸ் ஐஎக்ஸ். ஸோ டபுள் எக்ஸின் போது 20. 20யோட ஐஎக்ஸ் வந்து என்னது? ஐஎக்ஸோட வேல்யூ 9 தெரியும் இல்லையா? ஸோ 29 ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸ்எல், நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். எக்ஸ்எல்னா எல்லுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து 50 minus 10, ஸோ 40. அப்புறம் விஐன்றது 6, ஸோ 46. நெக்ஸ்ட் எல்லுன்றது 50, டபுள் ஐன்றது பார்த்தீங்கன்னா டபுள் ஐ வந்து 2, ஸோ 52. நெக்ஸ்ட் எல்ன்றது 50, 50யோட டபுள் எக்ஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ 70. 70 ஐ அப்படின்றது என்னது? 71. நெக்ஸ்ட் எல்எக்ஸ் அப்படின்றது என்னது? 40. சாரி, எல்எக்ஸ் எல்ன்றது வேல்யூ வந்து 50. 50 ஆஃப்டர் 110 வந்து 60. ஸோ 60. நெக்ஸ்ட் விஐ அப்படின்றது ஒரு 6, ஸோ 66. எல்எக்ஸ்னா 60. நெக்ஸ்ட் எல் ட்ரிபிள் எக்ஸ், அதாவது எல் 50 ப்ளஸ் 30, ஸோ ஆன்சர் 80. நெக்ஸ்ட் எக்ஸ்சி, ஸோ பிக்கர் வேல்யூக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னா சின்றது 100, 100க்கு முன்னாடி ஒரு 10 வரும்போது 90. ஸோ எக்ஸின்னா 90. 90 plus 3, so answer is 93. Next V double I, V value 5, so 5 after 2, 7. Next C 100. Next write these numbers in
ரோமன் நியூமரல்ஸ். இங்கே நம்பர்ஸ் நார்மல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரோமன் நம்பரில் எழுத போகிறோம். இப்போது 37 எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 30க்கு எப்படி எழுதலாம்? ட்ரிபிள் எக்ஸ் தேர்ட்டி, 7 வி டபுள் ஐ, ஸோ 37. நெக்ஸ்ட் 98. 98ன்றது என்னது? 90க்கு எப்படி படிச்சிருக்கோம்? எக்ஸி, சிக்கு முன்னாடி 10 போட்டால் 90 வந்துடும். ஸோ 100க்கு முன்னாடி 10, ஸோ 100 minus 10 90. ஸோ எக்ஸி 8க்கு வி ட்ரிபிள் ஐ. ஓகே. நெக்ஸ்ட் 64 எப்படி எழுதலாம்? 60க்கு, அதாவது 50 + 10 60 இல்லையா? ஸோ 50 வந்து எல், ஸோ எல் எக்ஸ் 60 ஆகிடும். இப்போ 4 எப்படி எழுதணும்? ஐவி 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 19 எப்படி எழுதுவீங்க? 19 ஃபர்ஸ்ட் 10க்கு எக்ஸ் போடுறோம், 9க்கு ஐஎக்ஸ். நெக்ஸ்ட் 23. 23 எப்படி எழுதலாம்? 20, ஸோ டபுள் எக்ஸ் 20, 3க்கு வந்து ட்ரிபிள் ஐ, ஸோ 23. நெக்ஸ்ட்டு 45. ஸோ 40 எப்படி எழுதலாம்னா எக்ஸ்எல், எக்ஸ்எல்ன்றது 40 நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா எல் வந்து 50, 50க்கு முன்னாடி வர எக்ஸ் வந்து, ஸோ 50 minus 10, ஸோ 40. ஸோ எக்ஸ்எல்னா 40 நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 5 எப்படி எழுதுவீங்க? வி. ஓகே. நெக்ஸ்ட் 51. ஸோ 50க்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்குது எல்லுன்னு, 1க்கு ஐ, ஸோ எல்ஐ. நெக்ஸ்ட் 74 எப்படி எழுதலாம்? 70, ஸோ எல் 50. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் 60, எக்ஸ் 70, 4 ஐவி. நெக்ஸ்ட் 80. 80 எப்படி எழுதலாம்? எல் எக்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் 3 times, நோ? ஸோ எக்ஸை 3 times நம்ம ரிப்பீட் பண்ண முடியும், அதனால எல் ட்ரிபிள் எக்ஸ் இது 80. 80 + 8, ஸோ 8க்கு எப்படி எழுதலாம்? வி ட்ரிபிள் ஐ, ஸோ 88. நெக்ஸ்ட் 5 வேல்யூ வெரி ஈஸி, வி ஒன்லி. ஓகே. ஸோ ஒர்க் ஷீட் ஃபார் யூ, ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோமன் நியூமரல்ஸ், செகண்ட் ஒன் அதாவது கன்வெர்ட் அரபிக் டு ரோமன் நம்பர்ஸ், அரபிக் நம்பர்ஸில் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் ரோமன் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த சார்ட்டில் எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 20, அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும், அதாவது கொடுத்துருக்க வேல்யூவை மேட்சிங்காக இருக்குது, அதை நீங்கள் சம்திங் சேஞ்சிங்காக இருக்குது, ஸோ மேட்ச் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்பேர் த நம்பர்ஸ் யூஸிங் த கிரேட்டர் தேன், ஸ்மாலர் தேன் அண்ட் ஈக்குவல் டு. ஸோ இந்த 2 சைட்ஸ், அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் கரெக்டான சிம்பிள்ஸ் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.